இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ். முதல்வர் சொல்றாரு 200 தொகுதிகளிலும் நாங்கள் வெல்வோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது அவரவர்கள் தனித்து நின்றால் இவர் வேகமாக 200 தொகுதிகளில் வெல்வது என்னமோ நிச்சயம் போலதான் தெரிகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இல்ல நாங்க தான் அடுத்ததா ஆட்சி அமைக்கிறோன்றார். திரு ஜெயக்குமார் அவர்கள் மற்றவர்கள்லாம் பேசுறதெல்லாம் தவறா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட அவங்க கூட்டணி சேராம தனித்து அவங்க போட்டியிட்டா கண்டிப்பா அவர்கள் வெல்வது மிக மிக கடினம். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கட்சியாக மிக கடுமையாக மிக திறமையாக செயல்படுகிறார். திருப்பி அண்ணாமலை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று செய்தி. கண்டிப்பா பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணி எந்த விதத்திலாவது சேரும். அவர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். இப்போ திமுக வலிமையான கூட்டணியாக தான் இருக்காங்க. விசிகா கூட இருக்காங்க. அவங்க பிரதான கட்சிகளாக இருக்கும்போது அவங்க வலிமையாக தானே இருக்காங்க. இப்போ விவேக் படத்தில் ஒரு காமெடி வரும், ரைட்ல கையை போட்டு லெஃப்ட்ல திரும்புவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் எப்படி தீர்மானிப்பார்கள் என்று சொல்லவே முடியாது. யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. அதிகாரிகள் தான் இன்னைக்கு ஆட்சியை நடத்த முடியும். ஏன்னா விஜயோட கற்பனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் என்று பிஜேபி ஆதரவு தெரிவிக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி விஜய் கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மகாதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பத்திரிகையாளரும் தாண்டி நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் ரீடர். நியூஸ் ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜென்ரலாக டிவியில் உட்காந்து பார்ப்போம். என்னப்பா கோட் ஷூட் போட்டு பேசுகிறாங்க, இவங்க ஒரு நல்ல பட்டுப்புடவை கட்டிட்டு பேசுகிறாங்க, இவ்வளோதான விஷயம், இந்த பேப்பரில் இருக்கிறத பார்த்து படிக்கிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அந்த துறையில் இருக்க உங்களுக்கு தான் தெரியும் அதற்காக நம்ம குரல் வளத்தை எப்படி வச்சுக்கணும், நம்ம உடலை எப்படி வச்சுக்கணும், எந்த மாதிரியான புக்ஸ் படித்து நம்ம தயாரே வந்திருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மிக நல்ல கேள்வி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் முதலாக சன் டிவிக்குள்ளே நுழைஞ்சி நான் செய்தி வாசிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ ராஜான்னு ஒருத்தர் தான் ரிப்போர்ட்டர் சீஃபாக இருக்கார். அவரும் என்னை கூட்டிகிட்டு போய் கேமராவில் படிக்க சொல்கிறாரு. என்னுடைய செய்தி வாசிப்பின் வேகத்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இவ்வளோ வேகமாக செய்தி வாசிக்க வேண்டாம். நான் சொன்னேன், சார் செய்தி என்பதே மிக வேகமாக மக்களிடம் சென்று சேரும் வண்ணம் அழகாக தெளிவான உச்சரிப்புடன் அழகழகழக உச்சரிப்பை தெளிவாக சொல்லும் வண்ணம் தான் இருக்கணும் சார் அப்படின்னு என்னுடைய கருத்தை சொன்னேன். சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வருடம் கான்ட்ராக்ட்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னுடைய அனுபவம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சன் டிவியில் என்னுடைய குரல் வளத்துக்காக என்னை பாராட்டாதவங்களே கிடையாது. குறிப்பாக திரு கலாநிதி மாறனே சொல்லியிருக்காரு, முக்கியமான செய்திகள்லாம் மகாதேவன் சார் கொடுங்கன்ட்டு. அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில செய்திகளை மட்டும் நான் குறிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் இல்லத்தில், கோபாலபுரம் இல்லத்தில் காவல்துறை ஆணையர் அவர்கள் உள்ளே புகுந்து அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்தார். இந்த நிகழ்வு மக்கள் மனதில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அன்னை தெரசா இறந்துட்டாங்க. அன்னை தெரசா இறக்கும்போது அந்த செய்தியை எந்த அளவுக்கு ஒரு வருத்த தொனியிலும் மக்களை சென்று சேரும் வண்ணமும் படிக்கணும்னு அவங்க சொன்னாங்க. நான் அந்த செய்தி படித்தேன். அன்னை தெரசா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் மதர் தெரேசா அவர்கள் கொல்கத்தாவில் காலமானார். அன்னாரின் இறுதி ஊர்வலத்தில் கொல்கத்தா மக்கள் கண்ணீர் பல்க வரிசையாக நின்று அஞ்சலி செலுத்தினர். இந்த காட்சியை காணும் அனைவரின் கல் நெஞ்சையும் கரைய வைக்கும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு NVN சோமு அவர்களுடைய மறைவுக்கு, அவருடைய இறுதி அஞ்சலிக்கு யார் யார் வந்தாங்க எப்படின்ட்டு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு NVN சோமு அவர்கள் காலமானார்.
அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதத்தில் பல பிரமுகர்கள் குழுமியுள்ளனர். அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அவரின் நினைவை போற்றும் விதமாக ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். நன்றி, வணக்கம். இது மாதிரி பல செய்திகள் இருக்குது, பல விஷயங்கள் நடந்திருக்கு. சன் டிவியில் என்னுடைய காலம் வந்து ஒரு மிகப்பெரிய பொற்காலம். சன் டிவியிலுடைய என்னுடைய செய்தி வாசிப்பாளர், என்னுடைய குரல் வளம் இவற்றையெல்லாம் பாராட்டி எனக்கு அடிக்கடி சில பொற்காசுகள், சில பரிசுகளை எம்டி அவர்கள் வழங்கியிருக்காரு. அது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ நம்ம நியூஸ் ரீடிங் தாண்டி பொலிட்டிக்கலுக்குள்ளே நம்ம கொஞ்சம் போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நியூஸ் ரீடிங் படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து கரண்ட் பொலிட்டிக்கலை வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அந்த விஷயம் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். சில வார்த்தைகள் மிஸ் ஆனாலும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ இருந்து பொலிட்டிக்கல் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ப்ரெசன்ட் அரசியல் வந்து ஒரு வேறு நிலைக்கு வந்து மாறி இருக்கு. 5 முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது. புதுசாக வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் பிரவேசம் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது எப்படி பார்க்குறீங்க தற்போதுள்ள அரசியல் சூழல்? தற்போதுள்ள அரசியல் சூழல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக விஜயை பற்றி கேட்டீங்க. விஜயோட பிரவேசம் வந்து எல்லா இளைஞர்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மக்கள் நீதி மையம் என்று திரு கமல்ஹாசன் அவர்கள் வேகமாக அவர் வரும்போது இதே ஆர்வம், இதே இளைஞர்கள் எழுச்சி எல்லாமே இருந்தது. அவரும் வந்து வந்த வேகத்திலேயே திரும்பி சென்று விட்டார். விஜயும் அதே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். விஜய்க்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது. ஆனால் அது ஓட்டாக மாறுமா? அவர் எந்த அளவுக்கு இந்த அரசியலில் தாக்கு பிடிக்கிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். 2026 தேர்தலில் பார்த்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி கேட்குறீங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய ட்ரெண்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச ஆட்சிக்கே மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சாமானியனாக நான் தெருவில் நடந்து போகும்போது பலர்கிட்டே நான் பேசினேன். ஆட்சி மேலே அதிருப்தி நிறைய இருக்குது. இன்குபென்சி, ஆன்டி இன்குபென்சின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நிறையவே இருக்குது. அதே மாதிரி துணை முதல்வரை அவர் வந்து பதவியேற்க வச்சதை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது. விலைவாசி ஏற்றம், பல விஷயங்கள், சாலை போக்குவரத்து, பல விஷயங்களில் அதிருப்தி தான் நிலவுது. ஆனால் அவங்க குறிப்பாக முதல்வர் சொல்கிறாரு, 200 தொகுதிகளிலும் நாங்கள் வெல்வோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது அவரவர்கள் தனித்து நின்றால் இவர் வேகமாக 200 தொகுதிகளில் வெல்வது என்னமோ நிச்சயம் போல தான் தெரிகிறது. அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க கட்சி. கிட்டத்தட்ட பல தடவை வந்து அவங்க தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய ஹேண்டிகேப் என்னென்னா, நல்ல ஒரு லீடர் இந்த சென்ஸ் செரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத ஒரு கஷ்டம் இருக்குது. வசீகரமான லீடர் இல்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் தான் அடுத்ததாக ஆட்சி அமைக்கிறோன்றார். அதே மாதிரி திரு ஜெயக்குமார் அவர்கள் மற்றவர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து தவறாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோடு அவங்க கூட்டணி சேராமல் தனித்து அவங்க போட்டியிட்டால் கண்டிப்பாக அவர்கள் வெல்வது மிக மிக கடினம். இது என்னுடையது. பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலே சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போதைக்கு 65 எம்எல்ஏ வச்சிருக்கிற எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டசபையில் அவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை. ஆனால் பிஜேபி அங்கத்தினர்கள் உறுப்பினர்கள் செயல்பாடுகள் மிகவும் பிரமாதமாக இருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சியாக மிக கடுமையாக, மிக திறமையாக செயல்படுகிறார். அவர் சமீபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதிகாரிகளையே அதிகாரம் செய்யும் அளவுக்கு நமக்கு அறிவிருந்தால்தான் அரசியலில் நாம் ஜொலிக்க முடியும் சொல்றாரு. எத்தனை பேருக்கு இப்ப இருக்கிற எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு, எத்தனை பேருக்கு அதிகாரிகளை அதிகாரம் செய்யும், அதாவது அந்த துறையில் வல்லமை பெற்ற அதிகாரம் செய்யும் அதிகாரம் எத்தனை பேருக்கு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமக வந்து ஆரம்பத்தில் அவர்கள் வந்து ஒரு ஜாதி கட்சி அப்படின்ற பேரில் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆக 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 அவர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து
அவங்களும் அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்திகளாக உருவாகினா கூட அன்புமணி அவர்கள் நான் மாற்றம் தருவேன் அப்படின்னு சொல்லி வந்தார், எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இருந்தாலும் அவர்கள் என்டிஏ என்ற அமைப்பில் சேர்ந்து இப்பொழுது பல விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த என்டிஏவை திருப்பி அவர்களெல்லாம் வலுவாக கூட்டமைத்தால்தான் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும். நாம் தமிழர் சீமானை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் பெரியார் பற்றி சர்ச்சைகள் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயத்தில் அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். ஈரோடு தொகுதியில் மற்ற கட்சிகள் எல்லாம் பயந்து ஒதுங்கும் போது நான் தனித்து போட்டியிடுவேன்னு சொல்லி அந்த ஈரோட்டு மண்ணிலேயே போய் பெரியாரை எதிர்த்து பேசுகிறார் என்றால் தெரியவில்லை. ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார். இன்று அதாவது இந்த வருடத்தில் நடந்த புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்கப்பட்ட புத்தகங்கள் ஈவேரா, அதாவது பெரியார் அவர்களின் புத்தகங்கள் தான். இளைஞர்களை இன்றும் பெரியார் கவர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உண்மையை அவர் மறந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். சார், இந்த ஈரோடு இடைத்தேர்தல் இதை பற்றி பேசும்போது என்னென்னா, ஆளுங்கட்சி நிற்கிறாங்க. ஆளுங்கட்சி நின்னாங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எழுதப்படாத ஒரு சட்டம் மாதிரி இருக்குது. எப்பவுமே அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் இந்த பிரதான எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிடலை? அது இப்போ அவங்களுடைய ஒரு பின்னடைவு, அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் எல்லாமே வந்தாலுமே ஒரு போட்டியிட்டு ஒரு ஜனநாயக முறைப்படி தோற்றாலும் பரவாயில்லை அப்படின்னு நிற்கணும்ல. அது ஏன் நிற்க மாட்டாங்க? இல்லை, அந்த எதிர்கட்சிகள் சொன்ன கருத்துக்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க, இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் நின்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்க போகிறதில்ல. கள்ள ஓட்டு போட்டு திமுக கடந்த முறையே வின் பண்ணினாங்க, அதாவது காங்கிரஸ் உறுப்பினரை வச்சு வின் பண்ணினாங்க. எதுக்கு நாங்கள் தேவையில்லாத நின்று எங்களுக்கு பிரச்சனையை பண்ணிக்கணும்னு அவங்க நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், பிஜேபியும் இதே தான் சொல்கிறாங்க. அதாவது பட்டியல் அடைத்து வைத்து மக்களை ஓட்டு போட வைத்தார்கள், அப்புறம் எல்லாருக்கும் கொலுசு கொடுத்தார்கள், அது கொடுத்தார்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லி இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறதுனால எந்த விதமான பலனும் இல்லை. ஆனால் நிறைய விஷயங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நிற்போம், நின்று பெரியார் மண்ணிலேயே நின்று பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு தைரியமா பேசுறாரு. அதான் சொன்னேன், ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ், அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு, எந்த அமைச்சர்களும் இங்கு பிரச்சாரத்திற்கு வரமாட்டார்கள். சீமானை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் இந்த தேர்தலை நாங்கள் வலுவாக எதிர்கொள்வோம் அப்படின்னு முத்துசாமி சொல்றாரு. பார்க்கலாம், அதே தான் சொன்னேனே உங்களுக்கு, தேர்தல் முடிவுகள் தான் இதற்கு பதில் சொல்லும். இப்போ என்னன்னா, ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க பாஜகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எடப்பாடி அவர்களும் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, ஏன் நீங்கள் அதே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராகி வரும்போது இவங்களோட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லை? அப்போ பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன வரும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது. திருப்பி அண்ணாமலை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று செய்தி, எனக்கு தெரிந்த செய்தி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணி எந்த விதத்திலாவது சேரும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே யூகிக்கிறாங்க. யூகம் சரியாக இருந்ததுன்னா, ஏன்னா பிஜேபி ஒரு தேசிய கட்சி, முடிவு இங்கே கிடையாது. ஸோ மத்திய அமைச்சரவை, அதாவது மத்தியத்தில் இருந்து எடுக்கப்படும் முடிவுகள் தான் இங்கு மாநிலத்திற்கும் பொருந்தும். அப்போ அண்ணாமலை ஏதோ ஒரு விதத்தில் சரி, அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏடிஎம்கேயோட கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயக்குமாரும் திரு எடப்பாடி அவர்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம், காலத்தின் கட்டாயம் கருதி அவர்களது முக்கிய நோக்கம் என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவது. அப்படி ஒரு முக்கிய நோக்கம் இருந்தால் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அவர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்பது அரசியல் நோக்காளர்களின் கருத்து. திமுக வலிமையான கூட்டணியாக தான் இருக்காங்க, விசிகா கூட இருக்காங்க, அவங்க பிரதான கட்சிகளாக இருக்குமா, அவங்க வலிமையாக தானே இருக்காங்க. பாஜக அதிமுக இணைந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாஜக திமுக இணைந்தால் கண்டிப்பாக வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கடந்த முறை தேர்தலில் பதிவான வாக்குகள் திமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு, பிஜேபி எவ்வளவு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த அரித்மேட்டிக் கணக்குப்படி பார்த்தா கூட பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணையும் போது
திமுகவின் வாக்கு சதவிகிதத்தை விஞ்ச முடியும். விஞ்சினால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்க சொல்றீங்க திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல ஒரு கருத்தொற்றுமை அது இருக்குன்றீங்க, எல்லாமே சொல்றீங்க. நடுவில் என்னன்னா இந்த பாஜக வந்து ஒரு பர்சன்ட்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அந்த பர்சன்டே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தான் எடுத்திருக்காங்க. சட்டசபை தேர்தல் வந்து வேற இல்லை, அங்கே எப்படி இந்த பர்சன்ட் வரும் அப்படின்னு கருத்துக்கள் இருக்கேன் பாஜகவுக்கு. இல்லை, அதான் அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அண்ணாமலை அவர்களின் செயல்பாடுகளை மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து சொல்றது என்னன்னா, அரசியலில் ஒரு தூய்மையான செயல்பாடு, என்ன ஒரு நேர்மையான தன்மை, ஊழலற்ற ஆட்சி, பல விஷயங்கள் பேசுறாரு. அவருடைய கருத்து மக்களிடம் நன்றாக சென்று சேருகிறது என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன நீங்க சொல்லியிருக்கீங்க, அதிகாரிகளை அதிகாரம் செய்யும் அளவுக்கு நமக்கு வந்து துணிச்சல் வேண்டும், தைரியம் வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருன்னு சொல்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச குவாட் அப்படின்னு கூட சொல்லிக்கிறீங்க. ஓகே, அந்த துணிச்சல் வந்து இப்போ திரும்ப தலைவராக வந்தாருன்னா அவர் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? யார் சொல்றீங்க? அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பா. அவருடைய அனுபவங்கள் பார்த்தீங்கன்னாலே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சவர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பியூரோக்ராட்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர் போல நமக்கு பல விஷயங்கள் தெரிந்தால்தான் அவர்களை கேள்வி கேட்க முடியும். அதிகாரிகளை அதிகாரம் செய்யும் அளவுக்கு அமைச்சர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு மக்கள் இப்போ ஆளுங்கட்சியினர் வந்து அதுதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா அதிகாரியும் அவங்க கைக்குள்ள தான் வச்சிருக்காங்க. அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ சமீபத்தில் திரு துரைமுருகன் அவர்கள் மினிஸ்டர், அவருடைய பேட்டி பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அது தவறு இல்லையா? அதிகாரிகள் தான் இன்னைக்கு ஆட்சியை நடத்த முடியும். ஏன்னா அதிகாரிகள் தான் ஒவ்வொரு திட்டங்களையும் மக்களிடம் எந்த அளவுக்கு சென்று சேர்க்க முடியும் என்பதை திட்டமிட்டு ஆராய்ந்து செய்ய முடியும். அமைச்சர்கள் 1000 விஷயங்கள் சொல்லலாம், இருந்தாலும் செயல்படுத்த போகும்போது களத்தில் இருந்து செயல்பாடை செய்பவர்கள் அதிகாரிகள் மட்டுமே. ஓகே, இப்போ 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். என்னன்னா 5 முனை போட்டியா இருக்கும், பாஜக தலைமையில் இருக்க கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அப்படி ஒரேடியாக நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. பாஜக தலைமை தான் வெற்றி பெறும். ஏன்னா அவருக்கு இன்னும் வாக்கு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகலை. அவருடைய தலைமையில் எப்படி கூட்டணி வெற்றி பெறும் நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ விவேக் படத்தில் ஒரு காமெடி வரும், ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் திரும்புவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் எப்படி தீர்மானிப்பார்கள் என்று மட்டும் சொல்லவே முடியாது. ஒரு முறை திமுக, அடுத்த முறை அதிமுக, மறுமுறை திமுக, அடுத்த முறை அதிமுக. இதை போல ஆட்சிகள் மாற்றம், காட்சிகள் மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பாஜக வந்து சொல்வதற்கு அவருக்கு கற்பனை சக்தி மிஞ்சி இருந்தாலும் கூட மக்களின் ஆதரவு முக்கியம் அல்லவா? அதுதான் முக்கியம். சார், இப்போ விஜய் கட்சியினர் வந்து எந்த கூட்டணியும் இல்லை, அதிமுகவுடன் வந்து கூட்டணி பேச்சுகள் அடிப்பட்ட போது வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையும் விட்டுருந்தாங்க விஜய் கட்சியினரே வந்து. இப்போ அவங்க மத்தியில் என்னன்னா, கூட்டணி வச்சாங்கன்னா விஜய் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பாரு, அவருக்கு ஒரு % வரும், தப்பிச்சுக்கலாம். கூட்டணி வைக்கல அப்படின்னா single% வருவார், அது வந்து எந்த யூஸ்மே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. உங்களுடைய கருத்து என்ன சார்? நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டணி மட்டுமே வெற்றி பெறும். அதுதான் இப்போ யதார்த்த உண்மை. ஆனால் விஜயோட கற்பனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னார், நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே தான் திரு எடப்பாடி பழனிசாமி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து எந்த கூட்டணி அமைந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் தான் முதல்வர் அப்படின்றது. இந்த முதல்வர் நாற்காலி போட்டி இருக்கிற வரைக்கும் சொல்ற தப்பு எதுவும் இருக்கா சார்? தப்பு கிடையாது. ஆனா இப்ப கூட்டணின்னு வரும்போது சில சமரசங்களுக்கு நீங்க தயாராக ஆயிக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்தால் கூட நான் கேள்விப்பட்ட விதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் என்று பிஜேபி ஆதரவு தெரிவிக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி விஜய் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இப்படியே சேர்ந்தாலும் எடப்பாடி அவர்களை முதல்வராக நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் இது நடக்கக்கூடியது சாத்தியம். இல்லை என்றால் அரசியலில் இல்லை, அது கூட்டணி சேர்ந்தாலே சொல்லிதானே ஆகணும். அதுதானே விஷயமே. இப்போ ஆமாம், புதுசாக கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வராரு, 50 வருஷம் கட்சியில் இருக்காங்க. ஆமாம், இவங்க என்ன பர்மிஷன் தரது அப்படின்னு தானே சார் விஷயமே வரும். அப்படி கிடையாது. இந்த நேரத்தில் அவங்க ஒவ்வொருத்தருடைய சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் சொல்லி தானே ஆகணும்.
இப்போ அண்ணாமலை தைரியமாக சொல்கிறாரு, நீங்கள் அதை கேள்றீங்களா என்னன்னு தெரியல. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நாங்கள் பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி அமைத்தாலும் அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனுமதிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டாரு. அதே மாதிரி விஜய் வந்து சேரும்போது எங்களது கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் அப்படின்னு அவர் சொல்லணும். டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலைன்னா மக்கள் யாருக்குன்னு எப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அவங்க வந்து இப்போ அதிமுக வந்து மற்றவங்களோட கூட்டணி சேருது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும் போதே எடப்பாடி அவர்கள் தானே முதலமைச்சர் கேண்டிடேட். அதில் என்ன சந்தேகம் இருக்க போகுது? இப்போ விஜய் வந்தானே விஜய்க்கு அந்த கேண்டிடேட் கொடுத்துருவாங்களா? பொசிஷன் தரமாட்டாங்கல்ல. கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஆனால் இதை வந்து சொல்லணும், டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் முதல்லையே எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜயோட கட்சியும் நாங்கள் ஒன்றிணைகிறோம். ஒன்றிணைந்து இதில் மக்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பதவியேற்பார் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் இவங்க போய் டிக்ளேர் பண்ணால் தான் நடக்கும். ஏன்னா மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடணுமா இல்லை மற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 4 முனை கூட்டணி 5 முனை போட்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கூட்டணிகள் அமையும் வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது யாரு கூட்டணியும் வரேன்னு சொன்னாலும் கூட கடைசி இறுதி நேரத்தில் கூட்டணி வந்துடும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் கூட்டணி இருந்தால்தான் 26 எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக கூட்டணி அமைச்சா மட்டுமே இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ். இப்போ ஓப்பனாக சொல்லணும், நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி பலம் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து பல விஷயங்களை வந்து சொல்லலாம். அவங்க நாங்கள் ஆட்சியின் சாதனை இது அது எல்லாமே சொல்லலாம், நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் மக்கள் தான் தீர்மானிக்கும் சக்தி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளோ பெரிய ஃபோர்ஸை கண்டிப்பாக மோதணும்னா கூட்டணி அமைச்சா மட்டும்தான் முடியும். இதான் கள யதார்த்தம். மோர் தென் பொலிட்டிக்கல் நியூஸ் ரீடர் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பர்சனலான ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து நியூஸ் ரீடர் இருந்திருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப கணீர்னு ஒரு ஆளுமையாக இருக்குது. அப்படிங்கும்போது டப்பிங்லாம் பண்ணியிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக நிறைய பண்ணியிருக்கேன். நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். சீரியல் இன்டர்வியூல எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு. கண்டிப்பாக சீரியல் நடிச்சிருக்கேன், திரைப்படங்களில் நடிச்சிருக்கேன், டப்பிங் நிறைய பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர்ஸ் நிறைய பண்ணுறேன், நிறைய இங்கிலீஷ் தமிழ் வாய்ஸ் ஓவர்ஸ், மலையாள வாய்ஸ் ஓவர்ஸ், ஹிந்தி வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாமே பண்ணுறேன். அதே மாதிரி ஹிந்தியில் வர சில விஷயங்களை கேட்டு அதை தமிழில் டைப் பண்ணி அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இங்கிலீஷில் நிறைய பண்ணியிருக்கேன். நான் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டிஸ்கவரி தமிழ், ஹிஸ்ட்ரி, என்ஜிசி இந்த சேனலில் எல்லாமே இந்த நெரேட்டர்னு ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த நெரேட்டர் வாய்ஸ் நான் தான் தமிழில். எஸ், எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா இந்த மாதிரி வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கமே, ஹாலிவுட் படம் டப்பிங்லாம் வரும்ல சார், அந்த மாதிரியான ஒரு அது ஹாலிவுட் படங்கள் டப்பிங் வந்து எனக்கு வந்தது 1-2 தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு அதில் நிறைய உடன்பாடு இல்லை, அதனால் வேண்டான்னு வச்சுட்டேன். ஓகே. ஆனால் சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இப்பயும் சீரியல்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க. நிறைய டப்பிங் விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆடியோ விஷுவல்ஸ் பண்ணுறேன். தமிழ்நாடு அரசுக்கு நிறைய சின்ன 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 நெடுஞ்சாலைத்துறை அவர்களுடைய ஆடியோ விஷுவல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்பயும். சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம் சார். மிக்க நன்றி சேனல் 5.